மனுஷன் இருக்கிற இடம் லக்ஷ்மிக்கு வாகனமே ஆந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யோகத்தை குறிக்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த ஆந்தைன்ற 3. 4வது பார்த்திங்கன்னா கருடன்னு சொல்லுவாங்க. கருடன்ன்றது பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி. எப்படின்னா சிங்கத்துக்கு எப்படி இறை வேணுமோ அப்போ தான் வேட்டையாடும். மற்ற நேரத்துலாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பார் தலைவர். அந்த மாதிரி அவருக்கு அந்த அதோட உணவு வேணும்னா மட்டும்தான் மேலேருந்து கீழே இறங்கும். அப்போ உணவு வேணும்னா அது மேலேருந்து கீழே இறங்குதுன்னா உன் வீட்டில் உட்காரன்ற அவசியம் அது கிடையாது. அப்போ ஏன்னா எவ்வளோ உயரத்தில் அது பறக்கிற ஒரு பொருள், புரியுதுங்களா? காக்கா கிடையாது 20 அடியில் பறக்கிறதுக்கு, இது கழுகு இது. ஸோ சீக்கிரத்தில் கருடன் கீழே இறங்காது. அப்படி இறங்கி அவங்க வீட்டில் உட்காந்துச்சு அது கத்துனாலோ இல்லை கூச்சல் போட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இறங்கிட்டு அப்படி ஏறினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் தண்ணியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாலும் சரி, அது நல்லதை குறிக்கும். பயப்பட அவசியம் கிடையாது. 4 இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குருவின்னு சொல்லுவாங்க, சிட்டுக்குருவி. ஆனால் இப்போ குருவின்ற ஒரு இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமாம், அது குறைஞ்ச காரணமே வேறு ரீசன். அது நம்ம மீடியாவை பற்றியோ சோசியல் மீடியாவை பற்றி நம்ம பேச தேவையில்ல. சிட்டுக்குருவின்ற விஷயம் வந்து சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் பார்த்திங்கன்னா வெளியிலையோ மொட்டை மாடியிலலாம் பார்த்திங்கன்னா கூடு கட்டும், பால்கனிலையும் கூடு கட்டும். புறா கூடு கட்டுறது கூடாது. ஆனால் இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், சிட்டுக்குருவி 100% கூடு கட்டினா நல்லதா கெட்டதானா நல்லது.